சட்டசபையில கேள்வி பதிலே கிடையாது. நீங்க எவனும் கேள்வி கேட்கக்கூடாது, பதிலும் சொல்ல முடியாது, அதெல்லாம் கிடையாதுங்க. அப்படி நடக்காது. ஏன் தெரியுமா? ஏன்னா கேள்வியும் தெரியாது, பதிலும் தெரியாது, என்னன்னு பேசுவீங்க. ஆளுநரும் நம்ம டிவிக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆளுநருக்கு அடிபணிந்து அதாவது பாத்தீங்கன்னா தேசிய கீதத்தை 2 முறை பாட ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு பேர் என்ன? பிஜேபியோட கூட்டணியா இருக்கீங்களா இல்ல பிஜேபி கிட்ட அடிமையா இருக்கீங்களா? நேற்றைக்கு பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேரு சந்தோஷப்பட்டாங்க, ஆனா முக்காவாசி பேர் துக்கப்பட்டாங்க. என்னடா துக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம்ல. ஆமாங்க, ரொம்ப துக்கப்பட்டாங்க. ஏன்னா விஜயோடைய ரசிகர்கள் மன வேதனைக்குள்ளாகிட்டாங்க. ஏன்னா தலைவனை எவ்வளவு பஞ்ச்டலாக் பேசி உன ஃபைட் பண்ணி உன எதிரிகளை எதிர்த்து நின்று பேசிதான் பார்த்து பழக்கமாயிடுச்சு. ஆனா அமைதியா இப்படி உட்காந்து அவங்க பார்ப்பாங்களா? பார்க்க முடியுதா? அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேதனைக்குள்ளாகிட்டாங்க. வேதனை அது அவங்க கஷ்டப்படும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். என்ன பண்றது? அதாவது பாத்தீங்கன்னா சட்டசபையில பயங்கரமான ஒரு போர் வெடிக்க போகுது. ஏய், தலைவன் கலக்க போறான்டா, அவனை கேட்கிற கேள்வியில பாரு, எதிர்கட்சி தலைவர்ல இருந்து எதிரா பேசுறவங்க எல்லாம் ஓட போறாங்கடான்னு சொல்லிட்டு பயிர் விட்டுருந்தானுங்க. ஆனா பார்த்தா நடந்தது வேற. சபாநாயகர் பேசினா போல, ஆளுநர் பேசினா போல, சட்டசபை ஓவர். முடிஞ்சு போச்சு. சரி, சிஎம் ஒரு போக்குக்கு ஏதாச்சும் ஒண்ணு பதில் சொல்லுவாரு. இல்ல அந்த நம்முடைய நீதி அமைச்சரா சாரி, சரிக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நிதி அமைச்சர் ஒரு வெள்ளை அறிக்கை விட்டா பாத்தீங்களா? சோ அது விஷயமா விஜய் அவர்கள் ஏஞ்சிருந்து பாத்தீங்களா, திமுக இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கு, தேவையில்லாத விஷயங்களை கடன் வாங்கி நம்மள கடனுக்குள்ள மாட்டி விட்டுச்சு, அப்படியாச்சும் ஏதாச்சும் பதில் சொல்லுவாரா, ஏதாச்சும் பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தோம். பட் வழக்கம் போல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அப்செட்டு, எதுவுமே பேசல. சரி, இது ஒரு பக்கம். இந்த பக்கம் இருந்தாலும் சரி, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேள்வி பதில்கள் வரும், சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்றத பார்த்தாக்கா கேள்வி பதிலே கேட்க கூடாதான். சபாநாயகர் உத்தரவு போட்டாப்புல, சட்டசபையில கேள்வி பதிலே கிடையாது. நீங்க எவனும் கேள்வி கேட்க கூடாது, பதிலும் சொல்ல முடியாது, அதெல்லாம் கிடையாதுங்க. அப்படி நடக்காது. ஏன் தெரியுமா? ஏன்னா கேள்வியும் தெரியாது, பதிலும் தெரியாது, என்னன்னு பேசுவீங்க. அதனால உஷாரா என்ன பண்ணிட்டாப்புல, இப்ப நீங்க கேள்வி கேட்டாலும் பதில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசங்கள் ஆகும். அதனால கேள்வி பதிலாம் வேணாம், உங்களோட கோரிக்கையை மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சட்டசபை நடந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா எந்த அளவுக்கு? பாருங்க, அதாவது நம்ம ஓட்டு போட்டு ஒரு முதலமைச்சர் தான் அங்க எட்டு, சரிங்களா? அவர் ஏஞ்சி பேசணும், எதிர்கட்சிக்கு எதிர்த்து கேட்கணும், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க போன ஆட்சியில, நாங்க இது பண்ண போறோம், ஏதாச்சும் ஒண்ணு பேசணும்ல. ஆனா பேசாம விட்டா போல. இந்த வரக்கூடிய 3 நாட்களும் நோ கொஸ்டின் நோ ஆன்சர், சிம்பிளி சிட்டிங் வாட்சிங் பாய் ஹாய் அப்படி சொல்லிட்டு போறது, அவ்வளவுதான். இது நடக்க போகுது. ஆனா நேத்து என்ன நினைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, உதயநிதி எல்லாம் என்னையா பண்ணுவாரு, கம்முன்னு போயிடுவாரியா, அவர்லாம் போயிடுவாரியா, அதெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாருன்னாங்க. பார்த்தா மனுஷன் பழைய மிசா டீமை கூட்டின்னு கெத்தா நின்று ஒரு விஷயத்த பண்ணி விட்டாப்புல. சிஎம் சார் வாயை திறங்க, சிஎம் சார் வாயை திறங்க. எதுக்குன்னா தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா? சோ அதுக்காக என்ன பண்ணாரு, குரல் எழுப்பினார்ல. சரி, குரல் வெளியில எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க அவங்க எம்எல்ஏக்கள் வச்சு. சரி, அதுக்காவது உள்ள பதில் சொல்லணும்ல. ஏன் பதில் சொல்ல மாட்டாங்க? நீங்க சொல்லுங்க, ஏன் பதில் சொல்ல மாட்டாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டேன். ஏன்னா இவங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க திமுக ஆட்சியில, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நான் வந்தா நோ காம்ப்ரமைஸ், நான் கண்டிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஆட்சி அமைச்சாங்க. இப்ப என்ன பதில் சொல்ல முடியும்? சோ அதனாலதான் அங்க யாரும் இந்த விஷயத்துக்கு எங்க ரிப்ளை யாரும் பண்ணவே இல்லை. இதுவா போன வாட்டி ஆளுங்கட்சியில இருக்கும் போது இவங்கெல்லாம் யார் அந்த சார், யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே ஆட்கள் பேசினானுங்களே, அதுக்கு அவங்களுக்கு பார்த்தோன்னா உடனடியாக ஆன் தி ஸ்பாட்ல ரிப்ளை வரும். ஏன்னா இங்க கேள்வியும் தெரியும், பதிலும் தெரியும். ஏன்னா தவறு ஒன்றும் பண்ணல, குற்றவாளிகள் தவறு பண்ணல, அது உடனடியாக கைது பண்ணாங்க. ஆனா அது ஏத்துக்காம இல்ல, இது திமுக தான் காரணம், இன்னும் திமுக தான் காரணம் சொல்லிட்டு சிஎம் மேல பழி போட்டாங்க. இப்படி இருக்கச்ச இதுதான் சட்டசபையில போச்சுங்க.
இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அங்க ஆளுநரும் நம்ம டிவிக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து இதுக்கப்புறம்லாம் வந்து சண்டைலாம் போகக்கூடாது, அது இணக்கமா இருக்கணுங்க, அப்பதான் வந்து அரசை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப மாறிடுச்சு. எப்படி தெரியுமா, இப்போ நம்மளாம் சொல்றோம், இவங்களாம் சொல்றாங்க பாரு, திமுகவும் பிஜேபி தான் கூட்டணி சொன்னாங்கல்ல. இப்போ நேற்று வந்து விஷயத்த நீங்க பார்க்கும் போதே தெரிஞ்சிட்டு இருக்கோம், யாரு வந்து இணக்கமா இருக்கிறது. ஆளுநர் மனசை வந்து கோபப்படாம, அதாவது அவர் கோபப்பட்டு பொங்க கூடாது, சாந்தமா இருக்கணும். அதுக்காக என்ன பண்றாங்க பாத்தீங்களா, யார நோட் பண்ணீங்களா? அதாவது சட்டசபையுடைய மரபே மாத்திட்டானுங்க. இப்போ ஒண்ணு இல்லைங்க, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பாடுவோம், தமிழ் தாய் வாழ்த்து, முடியும் போது தேசிய கீதம் பாடும். இதுதானே மரபு, இதுதான் போவோம். ஆனா நேத்து பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாட்டாங்க, சூப்பர்ப்பா, சொன்னதை செஞ்சுட்டானுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட் ஆயிடுச்சு. ஆனா அடுத்த பாட்டே பாத்தீங்கன்னா தேசிய கீதம் பாடினாங்க. தேசிய கீதம் பாடினாங்களே, அதுவும் முடிக்கல, பினிஷிங் முடியும் போதும் தேசிய கீதம் பாடாங்க. அதாவது 2 தடவை தேசிய கீதம் பாடப்பட்டுச்சு. எதுக்காக தேசிய கீதம் 2 தடவை பாடப்பட்டுச்சு? அப்போ ஆளுநரை வந்து குஷிப்படுத்தணும், ஆளுநரை ஹாப்பியா வச்சுக்கணும். அப்பதான் வந்து நம்ம செய்த இந்த 35 நாட்கள்ல இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு அந்த உரையை படிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆளுநருக்கு அடிபணிந்து அந்த, அதாவது பாத்தீங்கன்னா தேசிய கீதத்தை 2 முறை வந்து பாட ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு பேர் என்ன? பிஜேபியோட கூட்டணியா இருக்கீங்களா, இல்ல பிஜேபி கிட்ட அடிமையா இருக்கீங்களா? சொல்லுங்க 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 சொல்லுங்க, கமான், கரெக்டா இல்லையா? இதுக்கு ஒரு பேச்சு இல்ல, இது நல்லா தானே இருக்கு. இன்னொருத்தர் கேட்டா என்ன சொல்றாப்பன்னா, சபாநாயகர் சொல்றப்ப நல்லா தானே இருக்கு, இது இப்படியே போலாமே, இன்னும் நல்லா இருக்கு, இப்படியே போலாமே. போன ஆட்சியில ஆளுநர் கதறுவாப்புல, ஆளுநர் கதறுவாப்புல இங்க. அதாவது இங்க வந்து நீங்க ஆளுநர்னா என்ன வேலை, போன போஸ்ட்மேன் வேலை தான் இங்க பாக்கணும். நீங்க இங்க இருந்து நாங்க சொல்றத கொண்டு போயிட்டு என்ன நடக்குதோ அதை வந்து நீங்க என்ன பண்ணணும், அங்க பிரசிடென்ட் கிட்டயோ இல்ல பிரைம் மினிஸ்டர் கிட்டயோ சப்மிட் பண்ணணும். ஆனா நீங்க வந்து எதுக்கும் வந்து தமிழ்நாடுடைய மாநில உரிமைகளை வந்து எதுவுமே நீங்க அதை பத்தி பேசக்கூடாது, பேசுறதுக்கான உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லி இது வரைக்கும் சட்டசபையில திமுக ஆட்சியில பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து, லாஸ்ட் வந்து தேசிய கீதம், அவ்வளவுதான் இப்படி நினைச்சு. ஆனா இப்போ அந்த டோட்டலாவே மாத்திட்டாங்க. உடனடியாக ஆளுநர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, சரி ஓகே, நீ வந்து எனக்கு, நீங்க வந்து நான் நினைச்சதை என்ன ஹாப்பி பண்ணிட்டீங்க, ஸோ நானும் உங்களை ஹாப்பி பண்றேன்னு சொல்லிட்டு அவரை வந்து படிச்சிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவு சட்ட ஒழுங்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து போட்டு உடைச்சிட்டாப்ல. இதுக்கான எதிர்கட்சி பார்த்தீங்கன்னா சேர்ந்து வந்து எடப்பாடி, ஏடிஎம்கே, டிஎம்கே போன்றவர்கள்லாம் பார்த்து நேற்று வந்து குரல் எழுப்பினாங்க. இது மக்களாகிய நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா இல்லையா? யாரு ஆடி பண்ணிருக்கிறா, யாரு தைரியமா பேசினா, யாரு கெத்தா பேசினா, யாரு தமிழ்நாடு மாநில உரிமைகளுக்காக யாரு போராடினா அப்படின்றத யாருக்கு உங்களுக்கு புரியணும். இவங்க யாருக்கு அடி பணிஞ்சிருக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் விஷயம். அது புரியுதுங்களா? இப்போ இன்னொரு விஷயம் கேளுங்க, இதெல்லாம் மானக்கேடுங்க. அதாவது படித்த இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, என்ன பார்த்தா ஏமால வந்து 1,35,000 கடன் ஆயிடுச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒருத்தர் வக்கீல் ரியாஸ் என்ன பண்றாரு, போயிட்டு அவங்களுடைய வேளச்சேரி பகுதி போல, வேளச்சேரி அந்த தொகுதி எம்எல்ஏ குமார் என்றவர், உங்களுக்கு தெரியல குமார், அது நோ கமெண்ட்ஸ், அவரு அந்த குமார்கிட்ட போயிட்டு மினிஸ்டரா இருக்காப்புல, மாண்புமிகு அமைச்சர் குமார்கிட்ட போயிட்டு அந்த டிடியை கொடுக்குறாப்புல, சார் என்னோட கடன் என்ன அடைச்சிட்டேன், என்ன கடன். எப்பாற்பட்ட முட்டாளா இருக்காங்க பாத்தீங்களா? அதாவது இவர் கொடுத்தவன்னு என்ன பண்ணுவாராம், அமைச்சர் கொண்டு போயிட்டு முதலமைச்சர் கூப்பிட்டு, ஐயா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஃபண்டு வந்துச்சு, ஃபண்டுனா வந்து அவர் கடன் அடைச்சிட்டாரு, போயிட்டு நம்ம உலக வங்கியில போய் கொடுத்து அவரோட பேரை நீக்கிடுங்க, அவருக்கு கொடுத்துற கடன் அடைச்சிட்டாரு, அதனால பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்களா? ஏன்னா நீ கொடுக்குற ஃபண்டு, நீ கொடுத்த பத்திய காசு அது எங்க போகும் தெரியுமா? தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருடைய ரிலீஃப் ஃபண்டுக்கு போவோம். இதுவே கடன் அடைக்கிறதுலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல, கடன் வாங்கிட்டாங்க. நான் கேட்கறேன், 10 லட்சம் கோடி கடன் யார் வாங்குது? யார் வாங்க? டிஎம்கே கவர்மெண்ட் வாங்குச்சா? டிஎம்கே கவர்மெண்ட் வாங்குச்சா? நான் கேட்கறேன், 2011 1 லட்சம் கோடி கடன் இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து அது அடுத்தது பார்த்தா திருப்பி வந்து ஏடிஎம்கே ஆட்சி அமைச்சிச்சு. அப்புறம் வந்து 5.5 கோடி கடனா மாறிச்சு. அப்புறம் பார்த்தா இது பார்த்தீங்கன்னா 4.5 கோடி கடன் வந்திருக்கு. அதாவது ஒரு ஆட்சியும் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு கடன் வாங்குவாங்க. இதுதான் நடக்குங்க. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணனா கடன் வாங்கி தான் ஆகணும். எந்த கம்பெனி, எந்த கவர்மெண்ட், எந்த ஸ்டேட்ல கடன் வாங்காம இருக்காங்க? இல்ல கேட்கறேன், எந்த ஸ்டேட்ல கடன் வாங்காம இல்ல, எந்த கண்ட்ரில கடன் வாங்காம இருக்காங்க? கடன் எல்லா இடத்துலயும் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு பேசிக் அறிவு கிடையாது. கடன் வாங்கிட்டாங்க, நான் கடன் வாங்கினாங்கல்ல,
நீங்க சொல்லுங்கப்பா. மறியல் என்ன சொன்னாப்புல, கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா மக்களுக்கு கொடுக்க வேண்டிய திட்டங்களுக்கு மூலியமாவது கடன் வாங்கிறத தவிர எந்தவித முறைகேடும் நடக்கல. கரெக்டா இல்லையா? அவரே சொல்லிட்டாரு, அவரு ஒத்துக்கினாரு. மக்களுக்கு வந்து என்னென்ன வந்து வெல்ஃபேர் போனோமோ அது எல்லாமே கரெக்டா வந்து கொடுத்தாச்சு. அதுக்குதான் வந்து கடன் வாங்கிக்கிறாங்கன்றத பக்கா டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. அவரு மரியல்சன் கூட இருக்கிறவங்க தெளிவா பதிவு பண்ணிட்டாரு. அது நம்ம அன்னைக்கே நம்ம பார்த்திருக்கோம். இது கூட ஒரு அறிவு இல்லாம ஸ்ட்ரைட்டா ஒருத்தன் போயிட்டு இன்னும் என் கடன் அடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு போய் கொடுக்குறான். இவரு நம்ம போயிட்டு இல்ல நான் கேட்கறேன், எல்லா பேங்க்லயுமே கடன் வாங்கியிருந்தாங்களா என்ன? தனிநபர் கடனுங்க. தனிநபர் கடன் எப்படிங்க ஆகும் அரசு கடன்? அது ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்கே தெரியாம இஷ்டத்துக்கு நீங்க பேசின்றீங்களே. ஏன்பா தம்பி நீ போயிட்டு கடன் கொடுத்தியே, நான் ஒண்ணு கேட்கறேன்ப்பா ஒண்ணு. சரி, நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் இருக்காருல்ல, அவரு கிட்டத்தட்ட எத்தனை எவ்வளோ கோடி சொத்து வச்சுட்டு இருக்காப்புல. அவர் வந்து அந்த சொத்து எல்லாத்தையும் அரசு உடைமையாக்கிட்டு அவர் ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டும் அந்த பெரம்பூர் தொகுதியிலையும் அப்புறம் வந்து நம்ம அந்த திருச்சி கிழக்கு தொகுதியில ஓட்டு போட்ட மக்களுக்கு கணக்கு எடுத்து அவங்களுக்கு கடனை மட்டும் அடிச்சு சொல்லு பார்க்கலாம். அடிச்சு சொல்லு. இல்ல வந்து நம்ம மரியல்சன் அவர் பெரிய காமராஜர் கல்விக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கற போறல பெரிய பணக்காரர், அவருடைய வந்து சொத்தை முடக்கி அரசு உடைமையாக்கி இந்த பணத்தை கொண்டு போயிட்டு நீங்க கடனை கட்டுருங்க, கட்ட சொல்லி பார்க்கலாம். ஏன்னா மாதவர்ஜுனா இருக்கா போறல, அவருடைய சொத்தையும் முடக்குங்க, அவரே வந்து கொடுக்க சொல்லுங்க. எல்லாம் பாருங்க. உச்ச நடிகர் இருக்கார்ல, அவர் என்ன சொன்னார் நம்ம கிட்ட அரசியல் வரதுக்கு முன்னாடி, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துக்கிறேன், விட்டுட்டே வர மக்களுக்கு கொடுக்க சொல்லி பார்க்கலாம். ஏன்பா உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்களே விஜய் எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்கப்பா, பதில் சொல்லுங்க. முடியுமா உங்களால? அதனால இதெல்லாம் வந்து சிந்திக்கணும். சிந்திக்காம இஷ்டத்துக்கு அளந்து விடுறது. அப்படியே எது சொன்னாலும் வந்து எது அதாவது பாத்தீங்கன்னா விஜய் வந்து சும்மா உட்காந்தாலே போதும், வேற ஒண்ணும் பண்ணவான். அதானே என்னத்த சொல்லி என்ன பண்றது? இது எப்படி விடுங்க. அதாவது தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, எனக்கு தெரிஞ்ச ஒரே தீர்க்கதரிசி யார் தெரியுமா? வேற யாருமே இல்லை, நம்ம அமைச்சர் கீர்த்தனா தான். என்னடா அவன் தீர்க்கதரிசி சொல்றான்னு பாக்குறீங்க? இந்த வீடியோவை பாருங்க. நாங்க கேள்வி கேட்போம், வேலை இல்லாத இளைஞர்களுக்காக கேள்வி கேட்போம், பெண்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கேள்வி கேட்போம், விவசாயிகளுக்கு முன்னேற்றம் இல்லைன்னு கேள்வி கேட்போம். போஸ்டர் மேல விட்டுனா என்ன உண்மை மறைஞ்சிருமா என்ன? பாத்தீங்களா வீடியோ? இப்போ ஒத்துக்கிறீங்களா இவங்க தீர்க்கதரிசியா இல்லையா? அதாவது இவங்க ஆட்சியில இப்படிதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு எப்படி கரெக்டா 2 மாசத்துக்கு முன்னாடி ரீல்ஸ் போட்டாங்க பாரு. ஹேட்ஸ் ஆஃப் மினிஸ்டர் அமைச்சர் அவர்களே, சிறப்பா வந்து சூப்பரா ரீல்ஸ் போட்டிருக்கீங்க. நடக்கிறது அப்படியே சொல்லிட்டீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, விவசாயிகளுக்கு பிரச்சனை, கரண்ட் இல்லை, எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். அதாவது பாருங்க, இப்ப அடுத்து நடக்க போறதையும் வந்து கொஞ்சம் ரீல்ஸா போட்டா நாங்களாம் வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். இப்படி இருக்குச்ச, அதாவது இவருடைய ஃப்ரெண்டு ஒரு தீவிர, அதாவது பார்த்தோன்னா பயங்கரமான ஃப்ரெண்டு. உங்களுக்கு ஸ்ரீமன் தெரியல, எல்லா படத்திலும் நண்பரா வருவாப்பு இல்லையா, நல்லா நடிப்பாப்பர் இல்லையா, அவரு அந்த ஸ்ரீமன் வந்து எப்பாற்பட்ட ஒரு முட்டு கொடுக்குறாரு தெரியுமா? இந்த நீங்க வீடியோ பார்த்துட்டு நீங்க கோவப்பட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இத்தனை கோடி பேர்ல இங்க எங்கேயாவது ஒரு 4 பேரோ இல்ல அங்க ஏதாவது ஒரு 2 தவறோ நடந்ததுன்னா அதை வந்து அவ்வளோ பூதகரமாக்கி அதை ஒரு 250 பேர் போட்டு அதை வந்து பப்ளிஷ் பண்ணி, இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த எதிர்ப்புன்னு சொல்லி, இந்த மாதிரி வெயிட் பண்ணி பிக் பண்ணி போடுறாங்க. எதுக்கு சிஎம் இழுக்கணும், எதுக்கு டேக் பண்ணணுன்றது ஒண்ணு இருக்கு. சார் நீ பெட்ரோல்ல சேர்றதுக்கெல்லாம் சிஎம் தான் காரணம். ஸ்ரீமன் என்ன சொல்றாப்புலன்னா, ஏங்க அங்கங்க நடக்குதுங்க, அதெல்லாம் எப்படிங்க வந்து சிஎம் வந்து பொறுப்பேற்றுப்பாரு? என்ன இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகா முட்டு கொடுக்குறாப்புல. அங்கங்க நடக்குதான், அது எப்படி சிஎம் பொறுப்பாவாரு? உங்க வீட்டுல நண்டா ஒத்துப்பியா? உன் குழந்தைக்கு இப்படி ஆச்சுன்னா ஒத்துப்பியா? என்ன தைரியம், என்ன பேச்சு இது? முட்டு கொடுக்குன்னா போய் முட்டு கொடு. இங்க தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை இருந்திருக்குது? 200 பாலியல் வழக்கு பதிவாயிருக்கு. நீ பாட்டுன்னு உட்காந்துங்கன்னு அசால்ட்டா பேசிட்டு இருக்க. இதுவோ திமுக கவர்மெண்ட்ல பேசுறது தானே? அப்ப என்ன சொன்னீங்க மிஸ்டர் ஸ்ரீமன்? அப்போ உங்க நண்பர் என்ன சொன்னாரு? நம்ம சிஎம் என்ன சொன்னாரு? எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். மு.க. ஸ்டாலின் சார் கேக்குதா? எக்கோலாம் பேசினாரு. அப்புறம் அப்போ அப்படி பேசுவீங்க, இப்ப இப்படி பேசுவீங்களா? போயிட்டு உங்க நண்பரை கேட்கறது தானே, ஏன்பா நீ ஏன்பா வந்து திமுக ஆட்சியில போயிட்டு இந்த மாதிரி எங்க இருந்தாலும் ஸ்டாலின் சார் சொன்ன, எதுக்கு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் கேளுங்க. இன்னமும் வந்து அசால்ட்டா பேசுறீங்க. இன்னும் குழந்தைகள் உயிர், பெண்கள் சாதாரண போச்சா?
ஒருத்தரும் கிளம்பி வரீங்களப்பா. உங்க ஃப்ரெண்டுன்னா அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதாவது சொசைட்டிக்குள்ள வந்து பப்ளிக் அமைதியா இருக்கணும், உங்க ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும், உங்க ஃப்ரெண்டு மேல பழி சொல்லக்கூடாதுன்னு நினைக்க கூடாது. இந்த மாதிரிலாம் வந்து இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்க கூடாது. அதாவது இவங்க இன்டர்வியூ பேசுறாப்புல ஆப்போசிட்ல ஒரு ஆங்கர் என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆங்கர் அதாவது என்ன நினைச்சிட்டு இருக்காரு தெரியல. ஆங்கர்லாம் எப்படி ஆங்கரை உங்களை சேர்த்தாங்க? இந்த மாதிரி பேசும்போது ஸ்டாப் பண்ணணும். சார், திமுக கவர்மெண்ட்ல இதுதான் சார் நம்மளுடைய முதலமைச்சர் பேசினாரு, அப்ப கம்முன்னு விட்டு இப்ப சார் நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுமா வேணாமா? ஏன் கேட்க மாட்டாங்க? என்னடா நடக்குதுங்க? இந்த பக்கம் இப்படி விட்டுருங்க. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா டிவிக்கே நிர்வாகி, அதாவது கார்ல வந்து கொடியை போட்டுக்கிட்டு அவன் பண்ற அட்டு என்னதுமா, அதாவது பாத்தீங்கன்னா அவன் புருஷன் கேட்கறாரு, நீ ஏன் என் பொண்டாட்டி பின்னாடி ஃபாலோ பண்ணி வர கேக்குறாங்க பாருங்க, வீடியோ பாருங்க. நேரத்துல பாத்துட்டு இருக்கிறேன், சும்மா எங்க போனாலும் பின்னாடி வந்து துரத்திட்டு இருக்கிறியாமா? காலையில பிரிவு எதுக்கு நிறுத்தினவளா? எப்ப காலையில? இன்னைக்கு காலையில எதுக்கு துரத்துற நீ அவளா? எதுக்கு வண்டி நிறுத்தணும் உங்களுக்கு? எம் கொண்டாடி உனக்கு எதுக்கு வண்டி நிறுத்தணும்? இல்ல தாவேக்கா கட்சியில இருந்தா நீ தாவேக்கா கட்சியில இப்படி வந்து வளர்த்து சொல்றாங்களா? என்ன தாவேக்கா கட்சியில உன்னோட முன்னாடி கொடி இல்லையா? இல்ல, நான் அவருடைய பேசுறேன். இந்த மாதிரி பண்றாருன்னா நான் அவருடைய பேசுறேன். இல்ல ஸ்டேஷனுக்கு நான் கூப்பிட்டு சொல்றேன். நீ ஏன் வந்து என் பொண்டாட்டி பின்னாடி ஃபாலோ பண்ணி வர? உடனே சொல்றான், நிக்க மாட்டேன். நிக்க சொன்னேன், எதுக்கு அவன் முன்னாடி நீயும் ஃபாலோ பண்ணு வர? அவர் கேட்கிறாரு தெளிவா, டிவிக்கு கொடி போட்டுருந்தா பெரியவனான்னு கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றாப்புல, இல்ல நான் வந்து நாங்க மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம். மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கியா? இது மக்களுக்கு சேவையா? இந்த மாதிரி ஆட்களை வந்து புகார் கொடுத்துக்கிறாங்க, இன்னும் மேல நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி தகவல் வருது. பாத்துக்கோங்க. என்னமோ சொல்றீங்களா டிவிக்கே எல்லாம் நல்லவங்க அப்படின்னு பாருங்க. டெய்லி பெண்களுக்கு தொல்லை கொடுக்கறது யாரு? இவனுங்கண்ணா. இது மட்டும் இல்லைங்க, திருவாரூரை சேர்ந்த ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான், அவர் வந்து நகர செயலா இருக்காப்லையா. அவன் வந்து என்ன பண்ணிருக்கான், பெண்ணை வந்து யூடிசிங் பண்ணி அவனை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கானுங்க. ரோட்ல நிக்கிற பொண்ணுங்களை பாத்தீங்களா? ஒரு பகுதி நகர செயலாளர் என்ன பண்ணிருக்கா பாரு, டிவிக்கே நகர செயலாளர். புரியுதுங்களா? தினம் நடக்குது. முக்காவாசி யாருதுன்னு பாத்தீங்கன்னா டிவிக்கே. பெண்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுல இருந்து எல்லாத்திலும் முன்னிக்கிறது இந்த டிவிக்கே தான். இவ்வளோ பிரச்சனைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கச்ச என்னமோ இவனுங்க அப்படியே, அதாவது பாருங்க, இன்னமும் சின்ன பசங்களை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கானுங்க. குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அவர் விஜய் வந்து டிவியில பார்த்து அவர் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அதை பயன்படுத்தி இன்னமுங்க படிக்கிற பிள்ளைகள் பாத்தீங்கன்னா 5வது 5வது தான் இருக்கணும். இந்த பசங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வருதுல, அந்த பிறந்தநாள் வர்றதுக்காக இவங்க டோக்கன் கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க பாருங்க. இது பாருங்களேன். விஜய் மாமா, தமிழக முதலமைச்சர் விஜய் மாமா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, கோஷம் போட்டு வைக்கிறானுங்க. விஜய் என்ன வாழ்க, டிவிக்கே வாழ்க. பாத்துக்கிறீங்களா? இன்னமும் பாருங்க. அதாவது இவங்கள சொல்லி தப்பு இல்லைங்க, குழந்தைங்களுக்கு தெரியும். அவங்க அம்மா அப்பாவை கேட்கணும், ஏன் அவங்க பசங்களை இப்படிதான் பண்ணுவீங்களா? இன்னமும் ஓட்டை போட்டு தமிழோட சீரழிச்சுன்னு வரீங்க. இன்னமும் ஒரு அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறீங்களா? அதாவது சினிமாவை சொல்லி கொடுத்தா பரவாயில்ல, அப்பா அம்மாவை சேர்ந்துக்கின்னு குழந்தைங்களை வந்து பாத்தியா விஜய் எனக்கு ஓட்டு போட சொல்லி இவங்களை என்கரேஜ் பண்ணி, இப்ப யார் நடுவில் நின்று கத்துனுக்கிறது? தினங்க நேத்து தாம்பரத்துல எங்க பாருங்க, அந்த கூத்த பாருங்க. தாம்பரத்துல கரண்டே இல்லையா 6 மணி நேரமா. ஒரு அம்மா கேக்குது, கரண்ட் இல்ல, அந்த எம்எல்ஏக்கு நாங்க ஓட்டு போடல, எந்த நம்பிதானே ஓட்டு போட, அந்த எம்எல்ஏ வர சொல்லிருந்து, எம்மா ஓட்டு போட்டல, போய் கேளுமா, போயிட்டு அவரை போயிட்டு எங்க இருக்க தேடி கண்டுபிடிச்சி கேளு அவரை. இங்க வந்து கத்தின்னு இருக்காத, போய் விசில் அடிங்க. கரண்ட் இல்லையா, விசில் அடிங்க, அவ்வளவுதான். விசில் அடிச்சிங்களா இல்லையா? போய் விசில் அடிச்சுருங்க, போங்க. கரண்ட் வந்துடும், நல்லா கரண்ட் வரும். இதுவும் காரணம் திமுக சொல்லி விசில் அடிங்க, போங்க. ஜனங்களும் பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பாடி ஊரெல்லாம் கிண்டல் பண்ணி எங்கெங்கயோ போயிட்டு, அந்த படத்துல எல்லாம் வந்து ஒரு காமெடி சீனா வச்சு கிண்டல் எல்லாம் பண்ணீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்கல்ல. இப்போ இந்த ஆட்சியிலையும் பாத்தீங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபாவும் இல்ல ஒரு இடத்துல 20 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. கரெக்டா வாங்குறாங்களா இல்லையா? தினம் போடுறாங்க. சோ இப்ப என்ன பண்றாங்கன்னா, டிவிக்கு ஆட்கள்ல வந்து ரீல்ஸ் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னங்க குடிக்கிறீங்க, ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கி குடிக்கிறது தானே. அதாவது இன்னைக்கு என்ன சொல்ல வரா போறேன்னா, விஜய் அண்ணனுக்காக வாங்கி 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கி குடிக்க மாட்டீங்களா? பாத்தீங்களா எப்படி இறங்கிட்டானுன்னு சொல்லிட்டு. இப்போ
குடியே கெட்டது, அது ஒரு 10 ரூபா கொடுத்தா என்னதான் பிரச்சனை? எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது. இதெல்லாம் வந்து ஏன் நீங்க அடிக்கடி வந்து வீடியோ எடுத்து போடுறீங்க? இவர் கேட்கிறாரு பாருங்க, இவர் கேட்கிறாரு பாரு, சூப்பரா கேட்கிறாரு, அழகா பாருங்க. எல்லா ஒயின் ஷாப்லயும் போய் 10 ரூபாய் அதிகமா இருக்கு, 10 ரூபாய் கூட்டி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைலை வச்சுட்டு கேமரா எடுத்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேரு. அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சரியில்லை அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு குடிச்சு சாவ போறது நீங்க. 150 ரூபாய் கொடுத்து சாவறதுக்கு குடிக்கிறீங்க. என் கூட 10 ரூபாய் போட்டு குடிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? மேக்சிமம் பாதி ஒயின் ஷாப்ல இந்த பிரச்சனையே கிடையாது. ஒரு சில இடங்கள்ல இப்படி நடக்குதா இல்ல நீங்களா கிரியேட் பண்றீங்களான்னு தெரியல. எதுக்கு பாத்தீங்களா எப்படி வந்து ஒரு மடை மாற்றானுங்க பாருங்க, அப்படியே மாறுது பாருங்க, அது ஒண்ணுன்னா மாறுது. இப்ப இவங்க எல்லாம் கேட்டுன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் ஒத்துக்க மாட்டானுங்க. நீங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது உங்களுக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள உண்மையான மாற்றம் வர நினைச்சுன்னா, வரக்கூடிய தேர்தல்ல தயவு செய்து டிவிகேக்கு ஓட்டு போடாதீங்க. ஓப்பனா சொல்றேன், டிவிகேக்கு ஓட்டு போடாதீங்க. யோசிச்சு ஓட்டு போடுங்க. இந்த எலெக்ஷனு நான் மீண்டும் சொல்றேன், இந்த எலெக்ஷன் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். பை எலெக்ஷன் தானே, டிவிக்கு இதை ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா அது வேலைக்காக. நான் சொல்றதை கேளுங்க, வரக்கூடிய 7, 8, ஒரு 10 கிட்ட வரணும்னு நினைக்கிறேன். அந்த 10 இடைத்தேர்தலையும் 10லயும் வந்து திமுக சைட்ல, திமுக கூட்டணியோ திமுக ஜெயிச்சுச்சுன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வரும். தயவு செய்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் சரி பார்த்து ஓட்டு போடுங்க. அதாவது உங்க வீட்டு பக்கத்துல உங்களுக்காக வேலை செய்யறவங்க யாரோ அவங்களுக்கு பார்த்து ஓட்டு போடுங்க. உங்களுக்கே தெரியும் யாரு வந்து முன்னாடி வந்து நிப்பான்றத. தயவு செய்து நீங்க வந்து இல்ல அவங்கதான் ஆட்சியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டா நல்லது நடக்கும், அந்த மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. யாரு உள்ளாட்சியில இருக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பா நிதின்றது கண்டிப்பா கொடுத்துதான் ஆவாங்க. அவங்க கண்டிப்பா செய்வாங்க. தயவு செய்து சொல்றேன், மீண்டும் அவதிப்படாதீங்க. இதோட விசில்ன்றதே மறந்துடுங்க. விசில்னாலே நீங்க உங்களுக்கு பயம் ஏற்படணும். அதுதான் உண்மை. ஏன்னா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஒன்னும். இது இவங்க மாறுவாங்களா மாற மாட்டாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா இவங்க மாறினா நல்லது செஞ்சா நல்லதுதான். உண்மையாவே வந்து நாங்களே வந்து சப்போர்ட் பண்ணி வீடியோ போட உங்களுக்கே தெரியும். நடுவில் பார்த்தோன்னா சில எம்எல்ஏக்கள் நல்ல விஷயத்த வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாரு தவறு செய்யலாம் சரி, யாரு நல்லது செய்தாலும் சரி, அவங்கள வந்து கண்டிப்பா வந்து எங்க சேனல் மூலியமா நாங்க பேசுறது வந்து எங்களோட கடமையா நினைச்சிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.